நீங்க தப்பா நடந்துகிட்ட போட்டோ வேற இருக்கு. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? என்ன வீரா, இன்னும் உனக்கு சந்தேகமா இருக்கா? நல்லா உத்து பாரு. நல்லா அந்த போட்டோவை பெருசு பண்ணி பாரு. அது வேற யாரும் இல்ல, உன் புருஷனேதான். என்ன, அந்த இடம் கொஞ்சம் புகையா இருக்கிறதுனால போட்டோ கொஞ்சம் தெளிவா இல்ல, அம்பிட்டுதேன். இதுக்கு மேலேயும் அவனை நம்பினு வையேன், நீ நடுத்தரவுல தான் நிக்கணும். ஏமா வீரா, எனக்காவது பரவாயில்ல, அவர் பொண்டாட்டி இல்லாதப்பதான் தப்பு பண்ணாரு. தாலி கட்டிட்டு வந்து இந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா உன் நிலைமை அப்படி இல்லம்மா. நீ உயிரோட இருக்கும் போதே இன்னொரு பொண்ணு கிட்ட. ஐயோ, என்ன கொடுமை இதெல்லாம். இந்த கொடுமையெல்லாம் வெளியில சொன்னோன்னு வையேன், அசிங்கம். இந்த குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? மரா மரா, என்னடா இதெல்லாம்? ஏண்டா இப்படி? என்னால இதெல்லாம் நம்ப முடியல மரா. நீ வீராவை எந்த அளவுக்கு காதலிக்கிற? நீயா இப்படி எல்லாம் செய்வ? இது சொல்றாங்க பாரு. மரா, ஏதாவது பேசு, வாய் திறந்து பேசுறா. நீ சொன்னதானே தெரியும். உண்மையை சொல்லி தொலைடா. இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லி தொலை. மலர் உன்னத்தாண்டா சொல்லிட்டு இருக்கு. அதுல இருக்கிற போட்டோவும் இந்த மாதிரியே தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படிடா உன்னை நம்புறது? ஐயோ, நான் பண்ணல பண்ணல பண்ணல. மாறா, சொல்றத கேளு. விளையாட்டு கிடையாது. ஏதா இருந்தாலும் உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லிட்டு மன்னிப்பு கேளு. இத்தனை வருஷம் வீராவை பிரிஞ்சிருக்க. உன் புத்தி சபலப்பட்டிருக்கும். ஒத்துக்கிட்டு திருந்துறேன்னு சொல்லு. உன்னை மன்னிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். அதை விட்டுட்டு இப்படி செய்யலன்னு சாதிக்காதடா. எங்க பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. சொல்லுடா, நீ மலர்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டியா? நான் அந்த இடத்துக்கே போகலடா. யாரோ என் பேரை தப்பா பயன்படுத்திருக்காங்க. அது நான் இல்ல இல்ல இல்ல. சரிடா, நீ போகலங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அதுக்கெல்லாம் என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. அதானே, நீங்க போகலன்னு தெளிவா ஆதாரம் இருந்தா உங்களையும் சந்தேகப்பட போறோம். நீங்க போனதுக்கு 2 ஆதாரம் தெளிவா இருக்கு. அந்த பொண்ணு நீங்க தானே சொல்றா. ஆனா நீங்க இல்லன்னு சாதிக்கிறீங்க. தப்பு குழந்தனாரே. ஒரு தப்பு பண்ணிட்டு அத ஒத்துக்கிட்டா பரவாயில்ல, அத இல்லன்னு சாதிக்கிறீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆமா, உங்களை நம்பின 2 பொண்ணுங்களுக்கும் நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க. பொண்ணுங்க பாவம் சும்மா விடாது குழந்தனாரே. உங்க போட்டோவை பார்த்த அத்தனை பேரும் இதுல இருக்கிறது நீங்க தானே தெளிவா புரியுது. அப்படி இருந்தும் நீங்க இல்லன்னு சாதிக்கிறீங்க. சேச்ச, நீங்க பேசுறது பழகிறது இதெல்லாம் நினைச்சு நீங்க ரொம்ப நல்லவருன்னு நினைச்சனே. ஏன் குழந்தனாரே, இந்த புள்ளையும் அப்படிதானே நினைச்சிருப்பா. ஆனா வெளிய நல்லவ மாதிரி நடிச்சுட்டு இவ்வளவு விஷயமா உள்ளுக்குள்ள இருந்திருக்கீங்களோ. ஐய, நான் என் வாழ்க்கையில இந்த மாதிரி மோசமான ஆளை பார்த்ததே இல்ல. எல்லா ஆம்பளைக்கும் சாப்பிட புத்தி இருக்கதான் செய்யும். ஆனா அதுக்காக பட்ட பகல்ல நடுத்தருவுல வச்சு இந்த பொண்ணு மனசு என்ன பாடுபட்டு இருக்கோம். வீரா, வீரா, என்னம்மா அமைதியா நிக்கிற? பேச வேண்டியதெல்லாம் நீ. உனக்காக நான் தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருக்கேன். இப்பயாவது உண்மைய புரிஞ்சுக்கமா. இப்படிப்பட்ட ஒருத்தனையெல்லாம் நம்பி
உன் வாழ்க்கைய வீணாக்கிக்காத. நீ ஒண்ணு பண்ணு, மொத்தமா அவனை தலை முழுகிடு. நீ டைவர்ஸ் பண்ணி ஏதாவது தப்பா போயிருந்தா பரவாயில்லம்மா, நீ இன்னும் அவனை முழுசா உதைக்க வைக்கலல்ல. நானும் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவன் மேல உனக்கு இருக்கிற பாசம் காதல் கொஞ்சம் கூட குறையலதான். எல்லாத்தையும் இப்படியே உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளிய காட்டிக்காம இருக்க. அப்படிப்பட்ட உனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிவிட்டான். வீரா, என்ன நம்ப வீரா. நான் எந்த தப்பும் பண்ணல. இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இவன மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கிய நம்புறதுக்கு நீ வெக்கப்படணும் வீரா. இனிமே என் மாறனை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசின இந்த இடத்துல உன்னை வெட்டி புதைச்சிருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் இருக்கும் போதே என் மாறனை பத்தி பேசிட்டு இருக்க. என்ன சொன்ன? பொம்பளை பொறுக்கியா? அது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? என் மாறனை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? இந்த குடும்பத்துக்காக மாறன் என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? என்னமோ அவன் தப்பு பண்ணது நிரூபணம் ஆன மாதிரி அத்தனை பேரும் நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன் மாமா, நான் உங்களை உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல மாமா. உங்களுக்கு உங்க புள்ள உத்தமன்னு தெரியாதா? ஏன் வலிமா? நீங்க தானே அவனை வளர்த்தீங்க. உங்க புள்ள இந்த மாதிரி தப்பு பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? அவனை தப்பா பேசினவங்களை விளக்க மாத்தி எடுத்து சாத்துறதை விட்டுட்டு இவனை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க வலிமா. ஏன் கார்த்தி, ஊரே உங்களை தப்பா சொல்லும் போது அப்ப உங்க கூட நின்னவன் மாறன், அவனை நீங்களே கேள்வி கேக்குறீங்க. உங்களுக்கு உங்க தம்பியை பத்தி தெரியாதா? எப்படி இவனை பத்தி நீங்களாம் தப்பா பேசுறீங்க? இல்ல எப்படி முடியுது உங்களால? புஷ்பா, மாறன் ஏன் புருஷன். அவன் கொலை பண்ணான்னு சொல்லு, நான் நம்புறேன். யாரையாவது அடிச்சான்னு சொல்லு, நான் நம்புறேன். அதை விட்டு வேற பொண்ணு கிட்ட போனான்னு சொன்ன, அது நீ இல்ல, வேற யாரு சொன்னாலும் சரி, சொன்னவங்களை கொன்னு புதைச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன்.
என் மாறனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் மேல எவ்வளவு பெரிய பழிய போட்டாலும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அதை நம்ப மாட்டேன். எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், நாங்க பிரிஞ்சு இருக்கலாம். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் நானும் எந்த ஆம்பளைங்களையும் யோசிக்கவும் இல்ல, என் மாறனும் ஒரு பொம்பளைய யோசிக்க மாட்டான். எங்களுக்குள்ள இருக்கிற லவ் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இன்னொரு தடவை அவனை பத்தி தப்பா பேசுன வாய கிழிச்சிடுவேன். மலர், உனக்கு நடந்தது பெரிய தப்புதான். அதுக்கு நான் மனசார வருத்தப்படுறேமா. ஆனா அத என் மாறன் பண்ணிருக்க மாட்டான். யாரோ அவன மாதிரியே உன்கிட்ட நடிச்சு உன்னை ஏமாத்திருக்காங்க. இப்ப நான் சொல்லும் போது உங்க எல்லாருக்கும் ஆச்சரியமா தான் இருக்கும். அந்த போட்டோ வச்சு நான் சொல்றது நம்புற மாதிரி இல்லைன்னு நீங்க கண்டிப்பா நினைப்பீங்க. ஆனா நானே இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை கண்டுபிடிச்சு நிரூபிக்கிறேமா. மலர், என் மாற உன்னை தொடல, இது சத்தியம். இங்க பாரு மலர், நான் தப்பு பண்ணல. உன்கிட்ட இப்படி தப்பா நடந்துகிட்டவன் யாரா இருந்தாலும் சரி, அவனை உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். இது எங்க அம்மா மேல சத்தியம். நான் இயல்பா தப்பா ஏதாவது உனக்கு நம்பிக்கை கொடுத்திருந்தேன்னா மன்னிச்சுக்க. நான் இருக்கும் போதே மாறனை பத்தி பேசிட்டு இருக்க. வேற யாரு சொன்னாலும் சரி, சொன்னவங்களை கொன்னு புதைச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். நானும் எந்த ஆம்பளைங்களையும் யோசிக்கவும் இல்ல, என் மாறனும் ஒரு பொம்பளைய யோசிக்க மாட்டான். மரா, எப்படிடி? என்னை பெத்தவர் கேள்வி கேட்டார். என்னை வளர்த்த அத்தை போட்டோவை பார்த்துட்டு ஒருவேளை நானா தான் இருக்குமோன்னு சந்தேகப்படுது. என் கூட பிறந்தவங்க, உன் தங்கச்சி, மொத்த குடும்பமும் எனக்கு எதிராக நின்றுச்சு. ஆனா நீ மட்டும் எப்படி நம்புற?
ஆல்ரெடி உன் வாழ்க்கையை விட்டு என்ன ஒதுக்கி வச்சிருக்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழல. நமக்குள்ள எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு. நீ நான் பண்ண தப்பு இன்னும் மன்னிக்கல. அப்படி இருக்கும்போது எப்படி எப்படி எனக்காக பேசுன? நான் தப்பன்ல என் மனசாட்சிக்கு தெரியும். ஆனா உனக்கு எப்படி? இது நான் இருக்கிற இடம். இங்க நான் மட்டும்தான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ என்ன தவிர வேற யாரையும் யோசிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். டேய், அன்னைக்கு காட்டுல நானே உன்னை நெருங்கி வந்தேன்டா. அன்னைக்கு நமக்குள்ள தப்பு நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருந்துச்சுல. நீ நினைச்சிருந்தா அட்வான்டேஜ் எடுத்திருக்கலாமே, ஆனா நீ பண்ணலையே. அன்னைக்கு நீ நான் அமைதியா தூங்க வச்ச. எப்ப நான் உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிறனோ அப்பதான் நீ என் கூட வாழ்வங்கிறதுல உறுதியா நின்ன. நான் உன் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். எப்பவுமே நான் உன்கிட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி தான் பேசினேன். எனக்கு தெரிஞ்சே நான் உன்னை அவ்வளோ காயப்படுத்திருக்கேன். ஆனாலும் நீ என்ன சுத்தி தானே வர. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வேற எதை பத்தியுமே யோசிச்சது இல்லடா. இவன் எப்படி இன்னொருத்திக்கிட்ட போக மாட்டான்னு நினைக்கிறதுக்கு பெருசா புத்திசாலித்தனம்லாம் தேவையில்லடா. டேய், ஏன்டா அழுத்திட்டு இருக்க? அழாத. வீரா, இந்த உலகமே என்னை எதிர்த்து நின்னாலும் சரி, நீ மட்டும் என் பக்கத்துல இருந்தா நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவேன். விடு, பாத்துக்கலாம். அழக்கூடாது. முதல்ல இது எப்படி நடந்துச்சு, யார் அந்த ஆளுன்னு பாக்கணும். நம்ம வீட்ல வள்ளியம்மா, மாமா எல்லாரும் உன்னை தப்பா பேசிட்டாங்கன்னு வருத்தப்படாத. அவங்க இடத்துல யாரா இருந்திருந்தாலும் இருந்த ஆதாரத்தை வச்சு அந்த மாதிரி தான் பேச தோணும். நீ அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதுன்னு. அம்மாடியோ, என்ன அற! வா, இந்த வீராவுக்கு மாறன் மேல எவ்வளோ லவ் இருந்தா என்ன இப்படி அடிச்சிருப்பா? வா. அவளுக்கு அவன் மேல இருக்கிற காதல், நம்பிக்கை அது எவ்வளோ இருந்திருந்தா எனக்கு எப்படி புள்ள இருக்குது பாரு. எந்த பொண்ணாலையும் இந்த அளவுக்குலாம் காதலிக்க முடியாது. அவனை பெருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குமோ. ஆனாலும் அந்த வீரா இவன் பக்கமே நிக்கிறாளே, அப்போ அவளுடைய லவ் எவ்வளோ பெருசு. சும்மாலாம் ஊரே வீரா மாறேன்னு பைத்தியம் பிடிச்செல்லாம் தெரியல. அந்த அளவுக்கு 2 பேரு மேலையும் அவ்வளவு காதல். இவங்க 2 பேரையும் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் போலயே. பாடிகார்டுன்னு சொல்றியே அந்த மாறன், அவன் வேற யாரும் இல்ல,
இங்க நிக்கிறாளே என் தங்கச்சி வீரா, அவளுடைய புருஷன். மலர், அக்கா சத்தியமா நான் எந்த தப்புமே பண்ணல அக்கா. நான் எதுவும் பண்ணல. ஏய் புரியுது, நீ அழாத. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு நீ கொஞ்சம் ஒண்ணு விடாம சொல்ல. அக்கா அக்கா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்க்கா. ஆ கேளு. அக்கா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்லக்கா, நான் ஒருத்தரை லவ் பண்றேன்னு. அந்த ஒருத்தர் மாறன் சார் தான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன்க்கா. ஆமா, ஏன் நீங்க மாறன் சார் தான் உங்க ஹஸ்பண்ட்னு என்கிட்ட சொல்லல? சொல்லிருக்கணும் தான் மலர், தப்புதான். எனக்கும் மாறனுக்கும் எங்க ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரச்சனை இருக்கு. அது எல்லாத்தையும் என்னால சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. எந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மாற என் ஹஸ்பண்ட்னு நான் வெளியில யார்கிட்டயுமே சொல்லல, சொல்லவும் விரும்பல. அதனாலதான் நான் இதை கண்டுக்காம விட்டுட்டேன். நான் சொல்லியிருக்கணும், அட்லீஸ்ட் உன்கிட்ட மட்டுமாவது நான் சொல்லியிருக்கணும். அப்போ என்னோடதுதான். நான் சொல்லியிருந்தா நீயும் இந்த அளவுக்கு அவங்க கிட்ட நெருங்கி போயிருந்திருக்க மாட்டல. சத்தியமாக்கா, அவர் உங்க புருஷன்னு தெரிஞ்சிருந்தா அவரை நிமிர்ந்து கூட பார்த்திருக்க மாட்டேன். இந்த எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு காரணமே அதுதான்க்கா. எனக்கு புரியுது மலரு. இங்க பாரு, இனிமே அந்த மாதிரி எதுவும் நடக்காது. சரி, அங்க என்னமா நடந்தது? ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லு. அக்கா இங்க பாருங்க, அவருதான்க்கா எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காரு. இது அவர நம்பர் தானேக்கா? அக்கா நான் இந்த மெசேஜ் பார்த்துதான்க்கா அந்த இடத்துக்கு போனேன். மலர், அக்கா இது மாறன் போன்ல இருந்து வந்த மெசேஜ் தான். ஆனா இது மாறன் அனுப்பலமா. மாறன் எப்பவுமே தமிழ்ல டைப் பண்ணி அனுப்ப மாட்டாமா. மேக்சிமம் அவன் தங்கிலீஷ்ல தான் டைப் பண்ணி அனுப்புவான்.